அந்த படத்துல தான் நாங்க ஒரு ஆடியன்ஸா வந்து வி டிஸ்கவர்ட் சம்திங் அபவுட் விஜய் சேதுபதி தட் இஸ் அவருக்கு வந்து அவரோட லுக்ஸை பற்றி ஒரு வேனிட்டியே கிடையாது ஸ்க்ரீனில். பிகாஸ் அந்த ஷில்பா கேரக்டர் வந்து அந்த விக் எடுத்துகிட்டு ஒரு சாரி அட்ஜஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லைட்டாக தொப்பை இருக்கும். யூஸ்வலாக வந்து எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா, நான் வந்து ஸ்க்ரீனில் நல்லா இருக்கணும், இதுதான் என்னோடய ப்ரொஃபைலு, இப்படி திரும்பினா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு அவங்க ஆக்சுவலி ஐ சீன் பீப்புள் அந்த கேமராமேன் கிட்டலாம் போய் சொல்லுவாங்க, இப்படி நீ கட்டா அப்படி நீ கட்டான்லாம் ரொம்ப. பட் இந்த மாதிரி ஒரு நான் அம்மனும் சொல்ல மாட்டேன், பட் ஒரு மாதிரி ஒரு நேக்கட் டு த கேமரா அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணது உங்களுக்கு ஒரு இட்ஸ் அமேசிங். அதுதான் ஒரு ஆக்டரோட வேலை நீங்கள் சொல்லலாம். இல்லை அது நானே இல்லை சார், அது வேறு கதாபாத்திரம் தானே சார். இல்லை பட் அது பண்ணுறதுக்கு ஒரு ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ், பட் நிறைய அதுதான் ஆக்டிங். நம்ம இல்லாததை பண்ணுறது தான் ஆக்டிங். பட் நிறைய பேர் அது பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். இல்லை சார், அது ஒரு ஒருத்தர் வே ஆஃப் அப்ரோச் தான் நான் நினைக்கிறேன். அது அவங்க நம்புறது தானே, நான் இந்த பக்கம் நம்புகிறேன். அப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இப்போ ஒரு ஆக்டராக இருக்கிறதுல நீங்கள் அந்த கெயின்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அது ஒரு பெரிய எக்ஸைட் பண்ணும். இந்த மாதிரி இப்போ எனக்கு இந்த மாதிரி அனுபவம் இப்போ இதுவாக இருக்கட்டும். நான் சீதக்காதியோட ஃபோட்டோ ஷூட் வந்து ஃபஸ்ட்டு பண்ணும்போது என் ஒய்ஃப் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து வச்சு, நீங்கள் ப்ரெசென்ட்டில் இருக்கீங்க, அப்பா ஃப்யூச்சரில் இருக்கிறேன், வாங்க ஃபோட்டோ எடுத்து சொல்லிட்டு. ஏன்னா ஒரு 77 வயசு ஒரு ஆளோட ஃபோட்டோ எடுத்துக்கிறது அந்த 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 எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப புதுசாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது.